ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் நல்லா குண்டு குண்டாக பஞ்சு போல் நல்லா சாஃப்டான இருக்க வாழைப்பழ பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 வாழைப்பழத்தை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா மழமழன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்த கோதுமை கப் இருக்கு இல்லையா, அதிலே பாதி அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக பால் இல்லை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பேக்கிங் சோடா மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பூனை எடுத்து வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை போட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டிங்கன்னா நம்ம சூப்பரான பணியாரம் பஞ்சு போல் ரெடி ஆயிரும். இது கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப்